தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் தூய் ஆவியாருடைய கொடைகளை வரங்களை எல்லோருக்கும் பொழிகின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே இறைவனுடைய ஆவியார் நமக்கு அருளப்பட வேண்டும் என்றால் நாம் திறந்த உள்ளத்துடன் இருக்க வேண்டும். யாரெல்லாம் திறந்த உள்ளத்துடன் தூய் ஆவியாரை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அவர் அருளப்படுகின்றார். எனவே இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே நாம் தூய ஆவியாரின் அருளுக்காக மன்றாடுவோம். தூய ஆவியார் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் குடிகொள்ள வேண்டும் என்றும் அவர் நம்முடைய வாழ்வை வழிநடத்த வேண்டும் என்றும் அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது ஜிடி ஜெகதீஷ் பிள்ளை குடும்பத்தினரால் நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்காக நன்றி செலுத்துகின்ற வேளையிலே தொடர்ந்து இறை அருள் அவர்களோடு இருந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், அனிதா ஜோன்ஸ் தன்னுடைய நோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இறைவன் அவருடைய கருத்தை ஏற்று அவரை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலம் அளிக்க வேண்டும் என்றும், இறந்த அருள்தாஸ், பி ஆண்டோ ஹிலரி, சாந்தா சத்யநாதன், யாஷ் என்கின்ற குழந்தை ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறந்த இவர்கள் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தினாலும் அருளினாலும் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்து இறைவனை மன்னிப்பை மன்றாடி இறை அருளை நாம் வேண்டுவோம். உலக நாடுகளை உமது அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவத்தாலும் பிரிவினையாலும் ஏற்படும் காயங்களை நலமாக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் விட்டிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியே,
பாஸ்கா மறை நிகழ்வுகளின் இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தீர். இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுறச் செய்தல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவரும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டி என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கற்பாறையை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானத்திலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினர். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டாரும் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவர்களை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 10 1 முதல் 10 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக் கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடராம். அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னை பற்றி வெளிப்படுத்திய நானே என்னும் சொற்றொடர்கள் 7 யோவான் நற்செய்தி இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றிலே ஒன்று நானே வாயில் என்பது. நானே வாயில் என்று இயேசு ஏன் சொன்னார்? இதனுடைய பின்னணியை உற்று நோக்குகின்ற பொழுது, இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலே ஆடுகளை வைத்திருப்பவர்கள் 2 வகையாக அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ளலாம். முதலாவதாக, நகரங்களில் இருக்கின்றவர்கள் ஆடுகளை வைத்திருந்தால் அவர்கள் ஆடுகளை மேய்ச்சல் நிலங்களுக்கு ஓட்டிச் செல்வார்கள். ஒவ்வொருவரும் ஆடுகளை பராமரிப்பதற்கென்று ஆட்டுக்கொட்டில்களை வைத்திருக்கவில்லை. நகரங்களிலே அதற்கான வாய்ப்பில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? பொதுவான ஆட்டுக்கொட்டில் ஒன்று இருக்கும். அவற்றிலே இரவிலே தங்குவதற்கு இந்த ஆடுகளை அவர்கள் அங்கே விட்டு விடுவார்கள். இறுதியாக அவற்றையெல்லாம் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு அங்கே ஒரு வாயில் காவலர் இருப்பார். அவர்தான் இந்த ஆடுகளை பராமரித்துக் கொள்வார். காலையிலே இந்த ஆயர்கள் சென்று உள்ளே சென்ற அந்த ஆடுகளை அவருடைய ஆடுகளை அவர்கள் அழைப்பார்கள். அப்பொழுது அவருக்கு சொந்தமான ஆடுகள் அவரை பின்தொடர்ந்து வெளியே வரும். அவர் அவற்றை மேய்ச்சல் நிலங்களுக்கு ஓட்டிச் செல்வார். ஆகவேதான் இந்த பின்னணியில் தான் இயேசு இன்றைய நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகள் இந்த முதல் வகையான ஆயர்களை பற்றி பேசுகின்றது. என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன, என் குரலுக்கு அவை செவி மடுக்கின்றன என்றெல்லாம் இயேசு சொல்லுகின்ற பொழுது இந்த ஒரு பின்னணியில் தான் அதை சொல்லுகின்றார். ஆகவே ஆயர் உள்ளே சென்று ஆடுகளை அழைக்கின்றார். அவருடைய குரலை இனம் கண்டு அந்த ஆடுகள் அவரை பின்தொடர்ந்து வெளியே வருகின்றன.
அவர் அவற்றை மேய்ச்சல் நிலங்களுக்கு ஓட்டிச் செல்கின்றார். மீண்டும் மாலை வேளையிலே அவற்றை மீண்டும் கொண்டு வந்து இந்த ஆட்டுக்கொட்டிலே அடைத்து விடுகின்றார். இரண்டாவது வகை, கிராமப்புறங்களில் ஆடுகளை வைத்திருந்தவர்கள் அல்லது நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஆடுகளை ஓட்டிச் செல்கின்றவர்கள். எங்கேயெல்லாம் மேய்ச்சல் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் ஓட்டிக்கொண்டு போகிறவர்கள். ஒவ்வொரு நாளும் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வர முடியாதவர்கள். அப்படி இருந்தவர்கள் என்ன செய்வார்கள்? தாங்கள் மேய்ச்சல் நிலங்களிலேயே ஆங்காங்கே ஆடுகளுக்கான கொட்டில்களை அமைத்து வைத்திருப்பார்களாம். கற்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து 4 புறமும் அவற்றை அடுக்கி வைத்து மிக குறுகிய சுவர்களைப் போல கற்களை எழுப்பி அந்த ஆடுகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக ஆங்காங்கே ஆட்டுக்கொட்டில்களை அமைத்து வைத்திருப்பார்கள். அது மிக உயரமான சுவர்களாக இருக்காது, மிக குறுகிய சுவர்களாகத்தான் அவை இருக்கும். அவற்றிலே ஒரே ஒரு வாயில் மட்டும் இருக்கும். இந்த ஆடுகள் உள்ளே போவதற்கு வெளியே வருவதற்காக ஒரே ஒரு வாயில் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த வாயிலுக்கு கதவு இருக்காது. ஆடுகளை எல்லாம் மேய்த்து விட்டு அந்த இடத்திற்கு கொண்டு வந்து அவற்றை உள்ளே ஓட்டி விடுவார்கள். அதன் பிறகு அந்த ஆட்டுக்கொட்டிலுக்கு வாயில் இல்லாததனால், கதவு எதுவும் இல்லாததனால் ஆயனே அந்த இடத்திலே படுத்துக் கொள்வார் வாயிலாக. ஆடுகள் உள்ளே பாதுகாப்பாக இதனால் இருக்கும். ஏனென்றால் ஆயர் இதோ வாயிலே அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அல்லது உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்றார். எந்த கொடிய விலங்குகளும் உள்ளே நுழைந்து விடாதவாறு அவர் பார்த்துக் கொள்வார். வெளியே இருக்கின்ற கொடிய விலங்குகள் ஆடுகளை அடிப்பதற்காக உள்ளே செல்ல முடியாது. அவரை தாண்டித்தான் அவை போக முடியும். ஆகவே அது அவருக்கு தெரியும். உள்ளே இருக்கின்ற ஆடுகளும் வெளியே போய்விடாது என்றால் அவர் அங்கே இருக்கின்றார். ஆகவே அவர்தான் வாயிலாகவே இருக்கின்றார். இந்த பின்னணியில் தான் இயேசு இப்பொழுது நானே வாயில் என்று சொல்லுகிறார். என் வழியாய் தான் ஆடுகள் உள்ளே செல்ல முடியும், வெளியே மேய்ச்சல் நிலங்களுக்கும் செல்ல முடியும். நானே வாயிலாக அமைந்திருக்கின்றேன் என்று சொல்கிறார். ஆடுகள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் எந்த கொடிய விலங்குகளும் அவற்றை அடித்து விடாமல் இருப்பதற்கும் நானே வாயிலாக இருந்து அவற்றை பராமரிக்கின்றேன், பாதுகாக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் 6 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே இயேசு சொல்கின்றார். ஆகவே இந்த 2 வகையான ஆயர்களை பற்றியும் அங்கே நிலவிய சூழலை பற்றியும் இயேசு மனதில் கொண்டுதான் இந்த 9 வசனங்களை இயேசு சொல்லியிருக்கின்றார். இறுதியாக இயேசு சொல்கின்றார், நானோ ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதை நிறைவாக பெறும் பொருட்டும் வந்தேன் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது ஆடுகளுக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கின்றவராக இயேசுதான் இருக்கின்றார். எனக்கு முன்பு வந்தவர்கள் திருடர்களும் கொள்ளையர்களும் ஏமாற்றுபவர்களும் தான். ஆடுகளை அழித்தவர்கள் அவர்களெல்லாம். ஆனால் நானோ ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு வந்திருக்கின்றேன் என்று நமக்கு வாழ்வை கொடுக்கின்றவராக, அதுவும் நிலையான வாழ்வை கொடுக்கின்றவராக, நிறைவான வாழ்வை கொடுக்கின்றவராக இதோ இயேசு நம் முன்பாக தோன்றுகின்றார். இயேசு கொடுக்கின்ற நிறைவான வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அது இவ்வுலக வாழ்வை சார்ந்ததாக இல்லை மட்டுமில்லை. பொன்னையும் பொருளையும் செல்வத்தையும் இயேசு கொடுப்பதாக வாக்களிக்கவில்லை. நிறை வாழ்வை என்று சொல்லுகின்ற பொழுது அது இவ்வுலக செல்வங்களை மட்டுமல்ல, மாறாக மறு உலகிற்கு தேவையான செல்வங்களையும் கொடுக்கின்ற வாழ்வை இயேசு கொடுக்கின்றார். நம்முடைய உள்ளத்திற்கு தேவையான அன்பையும் அமைதியும் மகிழ்ச்சியும் அனைத்தையும் கொடுக்கின்றவராக இயேசு மட்டுமே இருக்கின்றார். அதுதான் நிறைவான வாழ்வு, அதுதான் நிலையான வாழ்வு. ஆகவே இதை அருளுகின்றவர் இயேசு கிறிஸ்து. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இத்தகைய ஆயரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே நமக்கு வாழ்வை கொடுக்கின்றவராக, நிறைவான வாழ்வை கொடுக்கின்றவராக, நமக்கு வாயிலாக இருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றவராக நம்முடைய ஆயர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதிலே பெருமை கொள்வோம். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அவருடைய பாதுகாப்பில் நாம் வாழ்வோம்.
கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுத்தால் போல் கொடுத்தால் என்னை தானி கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னை தானி கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அவைகளை வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து ரெண்டு செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனரும் உமது இறப்பினை அறிக்கையிட்டோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகிற்கும் பரவியிருக்கும் நமது திரு அவை நினைவு கொண்டவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் சாமி, எல்லா திருநிலையராய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற சேர்த்தரலாம்.
தாங்கள் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி மலரக்கூடிய ஜிடி ஜெகதீஷ் பிள்ளை இந்த குடும்பத்துடைய நன்றியை கனிவோடு ஏற்று அது வாழ்க்கை இன்னும் தேவையான அறுவடை ஈந்து வழிநடத்துகிறார். விரைவாக நலம் பெற வேண்டும் மன்றக்கூடிய சகோதரி அனிதா ஜோஸ் அவர்களுக்கும் உடைய பரிவர்த்தனை காட்டி நற்சுகத்தை வாரி வழங்குமாறு இறங்கி கொண்டாடுகின்றோம். நீ உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பி ஆண்டோ ஹிலரி, சாந்தா சத்யநாதன், தேவியாஷ் மற்றும் அருள்தாஸ் என்னும் அடியார்கள் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் முகவதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்றும் நாம் அனைவரும் அவருடைய நல்ல ஆடுகளாக திகழ வேண்டும் என்றும் நிறை வாழ்வை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ இறையருளை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பேர் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுவின் கொடையாகிய அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருந்தால் நான் தோற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம்.
இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீ பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாகியுள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீ ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அழைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். புனித யோசப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. வேறு பெற்ற கன்னிமரியாயின் துணைவரே, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா உம்மை மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதனானார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். வேறு பெற்ற யோசேப்பே, பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையா எமக்கும் காட்டும். உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும் எம்மை வழிநடத்தும். அருளையும் அருளையும் இரக்கத்தையும் இரக்கத்தையும் துணிவையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையில் இருந்தும் எல்லா வகை தீமைகளிலும் எம்மை பாதுகாத்தருளும். எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி எழுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழச் சென்று வருவோம். வாழ்க்கை பள்ளி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்மையிலும் நீர்தயவுடன் இணைந்து தேவனே உம்மை துதிப்பேன். ஆண்மையிலும் நீர்தயவுடன் இணைந்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவில் எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்மீகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகிறோம். உன் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாகிறோம். உலக வாய்களில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாக இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உங்களோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்றுத் தருகிறோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் அனைத்து மக்களின் சகாயானையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.